வணக்கம், நான் உங்கள் சங்கர்லிங்கம் எஸ் டெக் ரிவ்யூஸ்லேருந்து. இந்த தடவை நம்ம கொண்டு வந்திருக்க ஃபோன் ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபோன். என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸியோட Z Fold 6. ஆமாங்க, கேலக்ஸியோட Z Fold 6 இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஃபோனுங்க. இது உங்களுக்காக நாங்களே வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறோம். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இந்த ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் நானும் எங்கள் டீம்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு எக்ஸலண்டான ஒரு அருமையான ஒரு ரிவ்யூ Z Fold 6 பத்தி உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. 3 weeks later. இந்த வீடியோ தாண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும். Many months later. வணக்கம், நான் உங்க சங்கர்லிங்கம் எஸ் டெக் ரிவ்யூஸ்ல இருந்து. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல இருந்து பார்ப்போம். இந்த பாக்ஸை ஓபன் பண்ணோன்னே இந்த பாக்ஸுக்குள்ளார ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குதுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இதுதாங்க நமக்கு வருது. லீஃப்லெட்ஸ், ஒரு கேபிளுங்க, USB-C to C கேபிள், அதுக்கப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின். இது தவிர்த்து இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லைங்க. கீழே ஃபோன் இருக்குது, wrapped in black கவர். பிளாக் கவரை பிரிச்சுருவோம். முன்னாடியும் ஒரு பிளாக் கவர் இருக்குது, இந்த பிளாக் கவரையும் பிரிச்சிட்டோங்க. இப்போ நம்ம ஃபோனை பார்ப்போம். ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோனோட ஓவர்வியூ எல்லாமே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபோனில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்குங்க. அந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் எம்பெட் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து 2 வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. வால்யூம் ராக்கர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு சிம் ட்ரே இருக்குங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, 3 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் கிரில் பார்த்தீங்கன்னா எப்போவும் இருக்க ஸ்பீக்கர் கிரில் மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த தடவை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, சாம்சங்கோட பிராண்டிங் மட்டும்தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, ஒரு USB 3.2 Gen 1 போர்ட் இருக்குங்க. இந்த USB 3.2 Gen 1 போர்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து சில வீடியோ ஷூட் பண்ணோம், சில ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் டெஸ்டிங்காக. அதெல்லாம் எங்களோட கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்பீடு எங்களுக்கு கிடச்சிச்சுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உள்ள வெளியே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆமாங்க, இதில் வந்து 2 டிஸ்பிளேஸ் இருக்குங்க. அந்த 2 டிஸ்பிளேஸ்லையும் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேங்க. இந்த Z Fold 6ல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இந்த AI ஃபீச்சர்ஸ் தவிர்த்து இந்த ஃபோனோட ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 12.2 மில்லிமீட்டர்ஸ் தாங்க இருக்குது, அதாவது இதோட திக்னஸ். ரெண்டாவது, ஃபோனை தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சுங்க. ஃபோனோட டோட்டல் வெயிட் வந்து 239 கிராம்ஸ். இது வந்து ஏறக்குறைய ஒரு S24 அல்ட்ராவோட ஒரு வெயிட்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபோன் லைட் வெயிட்டாகவும் இருக்குங்க. இந்த அளவுக்கு அவங்க ஃபோனை கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு மேட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆர்மர்ட் அலுமினியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரபிலிட்டிக்காக இந்த ஆர்மர்ட் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சென்டரில் இருக்க ஹிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஹிஞ்சு இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. Z Fold 5லேருந்து Z Fold 6க்கு இந்த ஹிஞ்சு வந்து நல்ல ஒரு அப்கிரேடாக தெரியுதுங்க. இதை வச்சு இதை வந்து நல்ல ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஹிஞ்சை வந்து நீங்கள் எந்த ஒரு ஆங்கிள்லையும் உங்களால் வைக்க முடியும். ஸோ இது வந்து எந்த ஒரு ஆங்கிள்லையும் உங்களால் வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணவும் முடியுதுங்க. அதாவது ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும், ஒரு வீடியோ எடுக்கிறதாகட்டும், ஒரு நார்மலாக ஒரு ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடுக்கிறதாகட்டும், என்னன்னாலும் வந்து இந்த ஹிஞ்ச் மெக்கானிசம் வச்சு நம்மளால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுதுங்க. அது ஒரு மேஜர் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஃபோனில் மேலே இருக்க இந்த கிளாஸ் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸோட விக்டஸ் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸோட விக்டஸ் 2 ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறதுல ஒரு சுப்பீரியர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் நான் ஒரு பெரிய அப்கிரேடாக எதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP48 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP48 ரேட்டிங்கில் இந்த IPயில் 8ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்சியை குறிக்குது. இதை வந்து 1 மீட்டர் to 2 மீட்டர் ஷாலோ டெப்த்தில் ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் தாராளமாக ஃபோனை இமர்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 4 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்க டஸ்ட் இது மேலே பட்டாலோ இதுக்குள்ளே போனாலோ இந்த ஃபோனுக்கு எதுவும் ஆகாதுங்க. அதைத்தான் வந்து இந்த IP48 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்
அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கொடுக்குது. இது போன ஜென்ரேஷனில் எக்ஸைட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல. இந்த தடவை டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால இந்த டியூரபிலிட்டி நமக்கு வந்து ஒரு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை அதுவே கொடுக்குதுங்க. பிகாஸ் நார்மலாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா டியூரபிளாக இருக்கணும், இந்த விலை போட்டு வாங்கும் போது ஒரு வருஷமாவது வச்சுக்கணும், 1.5 வருஷமாவது வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னைக்கு வர்ற முக்கால்வாசி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கேண்டிபார் டைப் ஃபோனில். பட் ஒரு ஃபோல்டபுள் ஃபோனில் IP48 ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்குது சாம்சங் ஒரு குடோஸ். அடுத்து டிஸ்பிளேஸ்க்கு வருவாங்க. டிஸ்பிளேஸ்னு பார்க்கும்பொழுது வெளியே இருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 இன்ச் LTPO பேனல் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷனுக்கு LTPO பேனல் இருந்துச்சுன்னா ரொம்ப பேட்டரி வேஸ்ட் ஆகாது. இது இருந்தாலுமே ஒரு HD+ டிஸ்பிளேங்க, ஒரு 6.3 இன்ச் HD+ டிஸ்பிளே. இதை உள்ள திறந்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இட் இஸ் 7.6 இன்ச் டிஸ்பிளேங்க. இது வந்து 120 Hz டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2K ரெசல்யூஷன் உள்ள கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், ஒரு யூடியூபாக இருந்தாலும், நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும், ஒரு ப்ரைம் வீடியோவில் நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க. ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கையிலே கொடுக்குது இந்த டேப்லெட் ஃபோன். இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அல்ட்ரா தின் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா தின் கிளாஸ் ஆனது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸான நெகங்கள், நெயில்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்களில் கீஸு, இந்த மாதிரி ஐட்டங்களை உள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா இது ஸ்க்ராட்ச் ஆகதாங்க செய்யும். இந்த ஸ்க்ராட்ச் ஆச்சு அப்படின்னா இதில் இருக்க இந்த அல்ட்ரா தின் கிளாஸை நீங்கள் சாம்சங்கில் மட்டும்தான் மாற்ற முடியும், வேற எங்கேயும் மாற்ற முடியாது. ரெண்டாவது, இதில் இருக்க பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. 2600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால ஃபோனு வெளியே யூஸ் பண்ணும்போது உள்ளே யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இன்னர் டிஸ்பிளேயோ இல்லை அவுட்டர் டிஸ்பிளேயோ பிரைட்னஸ் கம்மியாக ஃபீல் ஆகவே இல்லைங்க. பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் எல்லாம் ரொம்ப தின் பெசல்ஸாக இருக்குங்க. அதாவது வெளியே இருக்க பெசல்ஸும் ரொம்ப தின் பெசல்ஸுங்க, உள்ளே இருக்க பெசல்ஸுமே ரொம்ப தின் பெசல்ஸுங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பெசல்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதாகட்டும், டைப் பண்ணுறதாகட்டும் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் என்னோட இமெயில்ஸ்லேருந்து, என்னோட நார்மல் வாட்ஸ்அப் சேட்ஸ்லேருந்து எல்லாமே உள்ளே இருக்க டிஸ்பிளேயில் தாங்க டைப் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்குங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஓவர் கிளாக்ட் வெர்ஷனுங்க. நார்மலாக இருக்க 8 Gen 3க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எட்ஜு கிடைக்குதுங்க. இந்த ஃபோனோட AnTuTu ஸ்கோரும் இந்த ஃபோனோட 3D வைல்ட் லைஃப் மார்க் டெஸ்ட்டும் ரெண்டுமே போடுறேங்க. ரெண்டுமே 8 Gen 3 விட ரொம்ப ஃபாஸ்டராகவே இருந்துச்சுங்க. ஓவரால் இது வந்து ஒரு டேப்லெட் ஃபார்மில் இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோனுங்க Z Fold 6. இதில் வந்து LPDDR5X ரேம் டைப் கொடுத்துருக்குறாங்க. 12GB ரேமும் 256GB ஸ்டோரேஜும் ஸ்டார்டிங் பேஸ் மாடலில் இருக்குது. இது வந்து 12GB ரேம் 1TB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் இந்த ஃபோனில் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 164,999, அதாவது 1,65,000 ஆரம்பிக்குது. டாப் வேரியண்டான இந்த 1TB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போதுங்க. சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த அவுட்டர் டிஸ்பிளேலையும் நீங்கள் யூடியூப் மியூசிக் ரன் பண்ணலாங்க. யூடியூப்பில் படம் பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம், ப்ரைம் வீடியோவில் படம் பார்க்கலாம். அதே மாதிரி உள்ளே இருக்க ஸ்க்ரீன்லேயும் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அழகாகவே உள்ளே வந்து யூடியூப்பு, ஸ்பாட்டிஃபை எதனால ரன் பண்ணலாம், இந்த பிக்கர் ஸ்க்ரீன்ஸ்லேயும் ரன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமிங். இந்த ஃபோனில் நாங்களும் ஒரு 3-4 கேம்ஸ் வெளியும் விளையாண்டு பார்த்தோம், இந்த ஸ்க்ரீன்லேயும் விளையாண்டு பார்த்தோம், உள்ளே இருக்க இந்த ஸ்க்ரீன்லேயும் விளையாண்டு பார்த்தோம். விளையாடுறதுக்கு இது ஒரு தனியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு காலத்தில் கையில் வீடியோ கேம் வச்சு விளையாண்ட அனுபவம்லாம் எங்களுக்கு இருக்குங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த ஒரு பெரிய ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட்டில் BGMI, COD, ஆஸ்ஃபால்ட்டு, PUBG எல்லாமே விளையாண்டு பார்த்தோங்க. ஒரு எக்ஸலண்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சுங்க. ஒரு 90 FPSல ஸ்டாண்டர்டாகவே எங்களால் விளையாட முடியுது. இதில் வந்து ஒரு வேப்பர் கூலிங் சேம்பர் வேறு கொடுத்துருக்காங்க. அது போன ஜென்ரேஷனுக்கு இதுக்கும் ஒரு 1.6 டைம்ஸ் பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் விளையாடும் போது ஒரு ஹீட்
கையில் சுத்தமாக தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த ஃபோனில் வந்து ரே ட்ரேசிங் இருக்குங்க. S24 Ultraல இருந்த அதே விதமான ஒரு ரே ட்ரேசிங் இருக்குது. இந்த ரே ட்ரேசிங் இருக்கிறதுனால எங்களுக்கு விளையாடும் போது ஒரு கம்பசமாக இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. கேம் பிளே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த எனிமி வர்றது போகிறது சுடுறது இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 4400 mAh கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, போன தடவையும் அதே தான் கொடுத்துருந்தாங்க, இந்த தடவையும் அதே 4400 mAh தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 25 wattsங்கிறது ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்கிறாங்க. அடுத்து 15 watts ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது கம்பேட்டபிளாக இருக்குது இந்த ஃபோனில். Fold 6 பொறுத்த வரைக்கும் எனக்கு பேட்டரி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரியும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜிங்கும் கொடுத்துருந்தா டாப் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து டாப் அப் டைம் மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கான டைம் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 1 hour ஆச்சுங்க டாப் அப் டைமு. சாஃப்ட்வேர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு கிடைக்கிறது One UI 6.1.1 Android 14 மேலே இருக்குது. இந்த இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குதுங்க. இந்த ஃபோனில் தான் சாம்சங் வந்து 7 இயர்ஸ்க்கான OS அப்டேட்ஸும் 7 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேச்சஸும் கொடுக்குறாங்க. வேறு எந்த ஒரு ஃபோன்லேயும் முன்னாடி வந்த ஃபோன்லேயும் இந்த மாதிரி அவங்க சொன்னதில்லை. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் கொடுப்பாங்க, 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் வரும், இல்லை 4 இயர்ஸ் கொடுப்பாங்க, 5 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் வரும். ஆனால் இதில் வந்து 7 இயர்ஸ்க்கான OS அப்டேட்ஸும் 7 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேச்சஸும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாம்சங் சைட்லேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவுக்கு வருவாங்க. இதில் இருக்க கேமரா, செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க இந்த செல்ஃபி ஷூட்டர் வந்து இட் இஸ் 10 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டருங்க. இதில் 2 செல்ஃபி ஷூட்டர்ஸ் இருக்குது. வெளியே இருக்க இந்த ஸ்க்ரீனில் ஒரு செல்ஃபி ஷூட்டர் இருக்குங்களா, இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. இந்த அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி ஷூட்டர் வந்து ஒரு 4 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை நீங்கள் வந்து ஒரு வீடியோ கால்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்க, எதுவும் வேணும் அப்படின்னா உள்ள இந்த செல்ஃபி ஷூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 கேமரா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா அண்ட் தென் 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா. இந்த கேமராஸ் வச்சு நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோங்க. டே டைமில் எடுத்தோம், நைட் டைமில் எடுத்தோம், போர்ட்ரேட்ஸ் எடுத்தோம். இந்த மாதிரி டே டைம், நைட் டைம், போர்ட்ரேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு இந்த கேமராவில் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு கலர் சயின்ஸ் கிடச்சிச்சுங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு குறை அப்படின்னு சொல்லி இந்த கேமராஸில் என்னால் சொல்ல முடியல. அதாவது ஒரு ஃபோல்டபுள் டேப்லெட் ஃபோன் அதில் வந்து இந்த அளவுக்கு கேமராஸ் கொடுத்தது வந்து ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் சாம்சங் ஃபார் டூயிங் சச் எ வெரி குட் ஜாப். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் நல்லா இருந்துச்சு. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 4K 60:30 இதுலையும் எடுக்க முடியும், 8Kலையும் எடுக்க முடியுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களால் 4Kல எடுக்க முடியும். பட் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா 8K வீடியோஸ் வந்து இன்னும் பெரிய பாப்புலாரிட்டி கெயின் பண்ணல. ஸோ 4K வீடியோஸ் நாங்கள் எடுத்து பார்த்தோம். 4Kல சிவிலைசேஷன் வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு, 30, 60 எல்லாத்துலேயும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராலையும் நீங்கள் 4K வீடியோஸ் எடுக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே தான் இருக்குது. சாம்சங் ஃபோனில் பர்டிகுலராக ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் டேப் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னாங்க கேலக்ஸி AI அப்படின்னு நமக்கு ஒரு தனி டேபே இருக்குங்க. இதில் கால் அசிஸ்ட், சேட் அசிஸ்ட், இன்டர்பிரட்டர், நோட், டிரான்ஸ்கிரிப்ட், ப்ரௌசிங், ஃபோட்டோ, ட்ராயிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த AI டேப்குள்ளே வந்துடுதுங்க. இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக ஏஐயில் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த ஏஐக்குன்னு ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் போடுறேன், அதுக்குரிய கார்டும் இங்கே கொடுக்குறேன். ஏஐ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். ஓவராலாக இந்த Z Fold 6 பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஃபோனுக்கு நிறைய பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குங்க. இந்த S-Pen நீங்கள் தனியாக தான் வாங்கணும், ஃபோனோட வராது. இந்த Z Fold 6 பற்றின ஓவராலாக என்ன, இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனோட டியூரபிலிட்டி என்ன, இந்த ஃபோனோட IP ரேட்டிங் என்ன, கேமராஸ் என்ன, AI ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஓவராலாக நல்லாவே கவர் பண்ணியிருக்கேங்க. இந்த Z Fold 6ஓட ரிவ்யூ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது எஸ் டெக் ரிவ்யூஸ். நான் உங்கள் சங்கர்லிங்கம். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற இந்த எஃபர்ட்ஸ்க்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங்.